Hello students, in the video 12th chemistry chapter 13 organic nitrogen compounds la chemical properties of benzene diazonium chloride idla replacement reactions involving loss of nitrogen அதாவது chemical reaction நடக்கும்போது இந்த நைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய reactions தான் பார்க்க போறோம். இந்த நைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்றது நிறைய ஆட்டத்தை வச்சு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஹைட்ரஜனை வச்சு எப்படி நைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தோம். குளோரின், புரோமின், சயனைடு, அயோடின், ஃப்ளூரின் இதெல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதெல்லாம் வச்சு இந்த N2 வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஹைட்ராக்சில் குரூப்பு, நைட்ரோ குரூப்பு, அரைல் குரூப்பு, ஆசிட் குரூப்பு இதை வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த நைட்ரஜனை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ராக்சில் குரூப்பு என்னது பென்சின் டயசோனியம் குளோரைடு இது வந்து சொல்யூஷனாக எடுத்துக்கணும். சொல்யூஷனாக எடுத்துக்கிட்டு நல்லா வந்து நிறைய கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். H2O நல்லா வந்து சூடாக இருக்கணும். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 283 கெல்வின். இந்த தண்ணி வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்கும்போது இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடை வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகுனா இந்த நைட்ரஜன் போயிட்டு அந்த இடத்துக்கு வந்து OH குரூப் வந்து அட்டாச் ஆகும். ஸோ C6H5OH இதுக்கு பேர் என்னது ஃபீனால். ப்ளஸ் என்ன கிடைக்கும், நைட்ரஜன் கேஸ் வந்து வெளியில் போகும். ஹைட்ரஜன் சிஎல்லாம் இருக்கிறதுனால HCl வந்து வெளியில் போகும். ப்ளஸ் HCl பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜன் வெளியில் போயிடுது. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, என்னது H ப்ளஸ் OH மைனஸ். இந்த OH மைனஸ் தான் வந்து இங்கே ஜாயின் ஆகுது. இந்த H ப்ளஸும் Cl மைனஸ் வந்து HCl வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பை வச்சு இந்த நைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த டயசோ குரூப் அதாவது நைட்ரஜன் குரூப்பை வந்து NO2 குரூப்பை வச்சு எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன இருக்குது, பென்சின் டயசோனியம் குளோரைடு இது வந்து ஃப்ளோரோபோரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா, HBF4 இதுதான் வந்து ஃப்ளோரோபோரிக் ஆசிட். இது கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து டயசோனியம் ஃப்ளோரோபோரேட் அப்படிங்கிற ஒரு சால்ட் கிடைக்கும். C6H5N2BF4 மைனஸ் இது கிடைக்கும். இதை வந்து அக்வஸ் சோடியம் நைட்ரைட் NaNO2னா சோடியம் நைட்ரைட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் இது கூட சேர்த்து ஹீட் பண்ணும்போது இந்த NO2 குரூப் போய் இந்த டயசோ குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், C6H5NO2 நைட்ரோ பென்சின் கிடைக்கும். நைட்ரோ பென்சின் மிச்சம் என்ன இருக்குது, NaBF4 சோடியம் ஃப்ளோரோபோரேட் கிடைக்கும். அப்புறம் நைட்ரஜன் கேஸ் வந்து உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி நைட்ரோ குரூப்பை வச்சு இந்த டயசோ குரூப் நைட்ரஜன் குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்ததாக அரைல் குரூப்பை வச்சு எப்படி வந்து டயசோ குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது பென்சின் டயசோனியம் குளோரைடு இருக்குது. இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடை வந்து பென்சின் கூட ட்ரீட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ என்ன ஆகுனா இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் இருக்கும். இது வந்து HCl போயிடும். இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜனும் வந்து N2 கேஸாக போயிடும். இது போய் அப்படியே வந்து இது கூட ஜாயின் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இந்த பென்சின் ரிங் கூட போய் ஜாயின் ஆகிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், டைஃபினைல் சொல்லுவாங்க. ப்ளஸ் HCl ப்ளஸ் N2 கேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அரைல் குரூப்பை யூஸ் பண்ணி டயசோ குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்பாக்சிலிக் குரூப்பை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பென்சின் டயசோனியம் குளோரைடை வந்து ஃப்ளோரோபோரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு பென்சின் டயசோனியம் ஃப்ளோரோபோரேட் கிடைக்கும் இல்லையா, C6H5N2BF4 இந்த மாதிரி ஒரு சால்ட் கிடைக்கும். இதை வந்து அசிட்டிக் ஆசிட் கூட வந்து ட்ரீட் பண்ணுறோம். CH3COOH அசிட்டிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து
பென்சோயிக் ஆசிட். இந்த C6H5COOH வந்து தனியாக வரும். ஸோ C6H5COOH ப்ளஸ் என்னது CH3F ஃப்ளூரோ மெத்தில் கிடைக்கும். அடுத்தது என்ன இருக்குது N2 BF3 இருக்கு இல்லையா அது கிடைக்கும். ப்ளஸ் BF3 ப்ளஸ் N2 கேஸ் வந்து வெளியில் போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை வச்சியும் இந்த டயசோ குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம்.